Do you want to score century against Harry Brook? Asks a frustrated Ben Stokes. And Benteke. And Ben Ticket. What a blockbuster finish to the Manchester Test. I think what seemed as an most likely loss for the India team at the end of lunch on day four. You had 0 for 2 in the first over, trailed by 310 runs. What an excellent comeback by India to draw the test, or should we say mentally win the test. For record purposes, it's counted as a draw. But I think excellent composure by KL Rahul and Shubman Gill on day four, followed by, except for that ball which hit low for KL Rahul, I think it was, he could have done nothing about it. Maybe a lapse of concentration for Gill, but I think continued the same. It looked like basically the right hand combination continued with left hand post. The first session with Jadeja and Washington Sundar. Excellent test match. The series is still alive, 2-1. We are going into the last test at Oval, where the last first class match score has been 820, and Dom Sibley has scored a 300 runs. So that's the pitch, or we don't know about the pitch. That's the ground where we are going to play the fifth test match. Hopefully, we have a cracker of a match and fitting into the series. I think it's been a very, very interesting series, hard fought, very similar to 2018 and 2021-22. And yes, Gambhir has confirmed all the fast bowlers are fit and available for the fifth test match. So it's going to be interesting. So quickly on this match, Kaushik, quick thoughts before we get into specific points. அவுட்ஸ்டாண்டிங் டா. ஐ திங்க் சாட்டர்டே ஈவினிங் வந்து வீக்கெண்டே வாழ்விடா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில தான் இருந்தேன். சாட்டர்டே 5:30 PM லன்ச் டே 4ல. பட் அன்பிலீவபிள் எஃபர்ட். பட் நேற்று ஈவினிங் சம்வேர் எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ரைட் வென் ஜெட்டு அண்ட் வாஷி பேட்டர் ஃப்ரம் சம் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு 25-30 பால்ஸ் ஆடணுமே, சம்வேர் ஐ தாட் எனக்கு என்னவோ இது எங்கேயோ சேவ் பண்ணுவாங்களோன்னு தோணுது. எனக்கு அந்த எஸ்சிஜில வந்து அதே வைப்ஸுக்கு போயிட்டேன். எஸ்சிஜி 2021 வைப்ஸ் சம்வேர் ஐ கெப்ட் ஃபீலிங் தட் இல்ல, ஐ ஃபீல் தட் வாஷி அண்ட் ஜட்டு ஆர் கம்போஸ், தே செட் டு, அதாவது ஒரு பிளேயரை பார்க்க செய்யவும் உனக்கு தெரியும் திஸ் லுக்ஸ் குட், திஸ் டசன்ட் லுக் குட், இல்ல இது வந்து கன்வின்சிங்கா இல்ல இது கன்வின்சிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு பிளேயரோட பாடி லாங்குவேஜ்லயே தெரிஞ்சிடும் அவங்க உள்ள இருக்கும்போது. நேற்று வாஷியன் ஜடேஜாவை பார்க்கும்போது ஐ ஃபீல் தட் a lot. ஒரு மாதிரி வந்து we are in this, I'm in this, I'm for this அப்படின்ற ஒரு செம்ம பாடி லாங்குவேஜ் நேற்று அவங்க கிட்ட. அந்த இங்கிலாண்டோட ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு மிகப்பெரிய ரீசன் வாஷியன் ஜடேஜா ஒரு பாடி லாங்குவேஜ். 300 ரன் ட்ரையல் இவங்க உள்ள வரைச்சேன் கிட்டத்தட்ட 170, 180 ட்ரையல் ரைட். அவங்களோட பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ மீன் 150, 160 ரன்ஸ் ட்ரையல்னு நினைக்கிறேன் ஜட்டு அண்ட் வாஷியோட பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும்போது. அந்த ஒரு ப்ரெஷரே காட்டாம இஷ்டத்துக்கு ஒரு காம்னஸ் டு த கோரா மெயின்டைன் பண்ணி த வே தே டுக் த கேம். டீ போகும்போது ஐ வாஸ் டேம் ஷூர் திஸ் கேம் இஸ் சார்ட்டட் அப்படின்ட்டு. அதுக்கு மேல வந்து ஐ வாஸ் வெரி கிளியர் தட் இந்தியா ஹஸ் டேக்கன் த அப்பர் ஹேண்ட். அந்த மொமெண்டம்னு ஒரு விஷயம் இருக்கு கிரிக்கெட்ல, அங்கேயே ஐ வாஸ் வெரி கான்ஃபிடன்ட் தட் மொமெண்டம் ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த மேட்ச்ல வந்து ஒன்றும் பெருசா கிடையாது. பட் outstanding effort. I mean, KL Rahul, Gill, yes, top order batsmen. They are expected to do that to some extent, being slightly selfish. But that effort from Washi and Jadeja was unbelievable. Jaddu was on the receiving end, that was on the paying end in lots. But this and கம்பீர் கேட்ட அதே கேள்விதான், ஏன்டா பென் ஸ்டோக்ஸ் நீ 95ல இருந்தா நாங்க ஷிகார் தவான போலிங் போடுற கை கொடுத்துட்டு போயிருவேன் நீ, எனக்கு புரியலையே. பைனரி கவுண்ட்ல வேர்ல்டு கப் வின் பண்ணவனுங்க எல்லாம் வந்து பெண்டகெட் ஆரிபிளுக்கு போலிங் பத்தி பேசிட்டு இருக்கானுங்க. இத்தனைக்கும் அந்த பவுண்டரி கவுண்ட் எப்படி வந்ததுன்னு பார்த்தனா அவன் பேட்லைன் டிவியேட் ஆயிட்டு போனதுல, இல்லன்னா அவனுங்களுக்கு அந்த மேட்ச் அந்த வேர்ல்டு கப்பே கிடையாது. நம்ம கிட்ட வந்து ஸ்பிரிட் ஆஃப் த கேம் பேசிட்டு இருக்கானுங்க. We don't play for milestones. சரி, அப்படி எதுக்குப்பா ஹார்னஸ் போர்டு வச்சிருக்கீங்க எல்லா கிரவுண்ட்லயும்? எடுத்துருங்களேன் ஹார்னஸ் போர்டை. ஸோ 2-3 பாயிண்ட்ஸ் நீ சொன்னதுல ஃபர்ஸ்ட் வந்து ஐ திங்க் இந்த மாதிரி டிரா ஆகணும்னா டீம் உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம்ல யாரோ ஒருத்தருக்கு கையோ காலையோ உடச்சு உட்கார வைக்கணும்னு நினைக்கிறேன். எஸ்சிஜில ஜடேஜா கையை உடைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான், இங்க பண்ட்டுக்கு காலை உடைச்சு உட்கார விட்டுச்சு.
ஒரே ரெண்டாவது நீ சொன்ன வந்து டீ அப்பவே வந்து ஐ வாஸ் பிரிட்டி ஷுவர்னு. எனக்கு சத்தியமா நம்பிக்கை இல்லை டு பி ஃப்ராங்க். மெல்போர்ன்லயும் இதே தான். மெல்போர்ன் நான் 2024 ஆஃப்லைன்ல உங்ககிட்ட சொன்னேன், ஆஃப்லைன்ல உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு ஏதோ மெல்போர்ன் தோணுதுடா, எனக்கு 2024 மேட்ச் we were சாப்பிட்டு 3 down. போகுது. மெல்போர்ன் 2024 we were 3 down. பண்ட் வந்து ஒரு செஷன் ஃபுல்லா சேவ் பண்ணுவான். அப்புறம் we will lose 7 wickets for nothing in sometime. ஏன்னா நேத்தும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஏன்னா பண்ட் வந்து 1 footல ஆடி இருக்கணும். அதுக்கப்புறம் எஃபெக்டிவ்லி இன்டு டெய்ல் தான் வச்சுக்கோ. So I think in that context, it was a great performance. We'll come discuss in detail about the meltdown at the last in separately. So now coming to the performance, first எனக்கு ஒரு ஒரு ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டேல வந்து மொத்தமா யூ ஆர் நாட் ஈவன் ஏபிள் டு டேக் 3, 4, 5 விக்கெட்ஸ்னா அது வாஸ் இட் பியூர் பேட்டிங் ஆர் த பிச் ஹேட் நத்திங்? இது இப்படி ஒரு ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டேல இப்படி இது பிச்சு கொடுக்கறது வந்து எனக்கு தெரியல. ஐ மீன் அப்பேரண்ட்லி தேர் ஹஸ் பீன் ஆல் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம்ஸ் இன் மான்செஸ்டர் திஸ் சைக்கிள் ஹேஸ் பீன் ட்ரான். இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து எப்படி வந்து ஹவு டு வி ப்ரொமோட் த கேம்னு தெரியல. ஐ மீன் இந்தியா பிளேட் வெல் அண்ட் ஆல் தட், பட் ஐ டோன்ட் திங்க் தெர் வாஸ் எனி சப்போர்ட் டு த bowlers whatsoever. And very contrasting, right? When you compare it to the first 1 or 2 days, when the first day India batted, most of us thought that 320, 350 was a very good score by India. I think அவங்களுக்கு bowlersக்கு செமையா பால் இப்படி செமையா ஸ்வீம் எல்லாமே ஆச்சு. பட் இன்ட்ரெஸ்டிங்லி செகண்ட் டேக்கு அப்புறம் வெயில் வந்ததுக்கு அப்புறம் என்னடா பிச்சை மாத்திட்டீங்களா இல்ல கிரவுண்டை மாத்திட்டீங்களான்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ வாட் தாட்ஸ் ஆன் தட்? நான் தான் சொன்னேன்டா, இந்த இங்கிலாந்துக்கு அவ்வளவு பயங்கரமான ஒரு bowling அட்டாக்லாம் கிடையாது. This England has a very very normal bowling attack. To be honest, India has the better bowling attack in the சீரியஸ்ல. அதை வந்து எனக்கு செகண்ட் தாட்டே கிடையாது. ஸ்டோக்ஸ்ன்ற ஒருத்தனை ரிமூவ் பண்ணிட்டேன்னா நேத்தி ஆன் த டே 5 விக்கெட், ஸ்டோக்ஸ்ன்ற ஒருத்தன் ப்ராப்பரா வந்து 15 overs 20 overs போட மாட்டான்ற ஒரு கண்டிஷன் வந்த உடனேவே இந்தியா ஆர் மென்டலி ஆல்ரைட் ஃபார் த கேம் டு கெட் ரன் ஆஃப். அவங்களுக்கு இருந்த ஒரே மென்டல் ஃபேர் வாஸ் ஸ்டோக்ஸ். ப்ரீ லஞ்ச் ஹி போல்ட் அ குட் ஸ்பெல். அதுவும் அப்பயும் வந்து ஹி யூஸ் டு அந்த ஷோல்டர்ஸ் அந்த இதை அப்பப்ப பிடிச்சிட்டே தான் இருந்தான். அந்த ஸ்டோக்ஸால லாங் ஸ்பெல் எப்ப போட முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இந்தியா வேர் கம்ஃபர்டபிள். ஏன்னா கிறிஸ் வோக்ஸ் ஆகட்டும், பிரைடன் காஸ்ட் ஆகட்டும், லயம் டாசன் ஆகட்டும், தே ஆர் நாட் த ஒன் ஹூ கேன் ரிப் த்ரூ யுவர் ஆர்டர். அண்ட் ஸ்பெசிபிகலி ஜோஃப்ரா ஆர்ச்சர். நான் போன மேட்ச் சொன்னேன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் cannot threaten at all. நேத்தி வந்து he was the most comfortable bowler for every batsman. ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து எஃபெக்டிவ்லி அந்த நியூ பால் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெல் மட்டும் தான் பேசிக்கலி. அதுக்கப்புறமா வந்து இஸ் நாட் எஃபெக்டிவ் அட் ஆல். சரி, ஓகே. சோ கமிங் டு அதுலயும் ஜஸ்ட் ஆடிங் ஒன் மோர் அந்த நியூ பால்லையுமே வெறும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு மட்டும் தான் ஹஸ் பீன் எஃபெக்டிவ். ரைட் ஹேண்டர்ஸ்க்கு ஹஸ் நாட் பீன் எஃபெக்டிவ் அட் ஆல். யா. சோ கமிங் டு இந்தியாஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், ஐ திங்க் ஒரு மாதிரி வந்து 370 அடிச்சோம். பட் there was no like one great individual score. I think everyone played well. Sai Sudarshan played well. ஒரு மாதிரி everyone digged in. Shradhal Thakur played well. I think from that situation when punt போனப்போ அதுக்கப்புறம் I think everyone sort of contributed. Jaddu, what a series he is having. He is outscored Root. Jaddu has outscored Root in this series and he is almost 500 runs அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். In the last 6 innings he has 550s. I think வந்து exceptional batting including 100, exceptional 100 against Brook. அதை நம்ம சொல்லிட்டே இருக்கணும். Exceptional batting. So again coming to India's bowling, India has a great bowling னு சொல்றோம். Now, I mean, see, no complaints on Bumrah, but he definitely has looked definitely in the match without doubt off color. But in the seriously வந்து ஆஸ்திரேலியால இருந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்திருக்காரா பும்ரான்றது எனக்கு ஐ எம் நாட் ரியலி ஷுர். பிகாஸ் couple of things. One, of course, yes, இதுக்கு முன்னாடி விளையாடின 2 மேட்ச்லயும் he did take a 5 wicket all, but it mostly came against the lower order. He has not taken a lot of wickets against the top order this time. I think majority of the wickets for him in this series has come against the lowest order. Of course, that was also important because we had to wrap up the tail, especially
in the that was one of the points which he had a concern. And the other point is almost 7 or 8 new ball spells when Bumrah has bowled, he has gone wicketless 5 or 6 times. So yes, okay, benefit of doubt you give to Bumrah, but especially when Bumrah is not performing, at least we spoke about Bumrah illana Siraj is stepping up. Bumrah irundhu Bumrahum perform பண்ணாம சிராஜும் வந்து obviously I can understand he has played all the matches. He gas out. அன்ஷுல் கம்போஜ் என்ன ஆச்சுன்னு புரியல. மார்னே மக்கள் வந்து பிரஸ்ல சொல்றான், ஐ டோன்ட் நோ வை ஹி போல்ட் அட் 120. There was an interesting stat. The average speed of 140 da. I have seen him bowl 140 the domestic matches la. IPL CSK's average speed was 135. You know what? The average speed of Marnus Labuschagne in BGT was more than Anshul Kamboj's average speed in this match. So பிரச்சனை என்ன தெரியுமா லாஸ்ட் மினிட்ல என்ன இன்ஜுரி போனா மேட்ச் ஃபிட்டா எதுவுமே தெரியாம கேம் டைம் இல்லாம அப்படியே கூட்டிட்டு வந்து 11ல ஆடுன்னு சொல்றதுதான். பாஸ் யூ நோ தட் சி இட்ஸ் வெரி சிம்பிள். நான் என்ன சொன்னேன், 3 ஆல்ரவுண்டர்ஸ் கேட்டகரியில இஃப் வாஷி, என்கேஆர் அண்ட் ஜடேஜா ஆர் தேர், ஓகே. என்கேஆர் ரூல்ட் அவுட். என்கேஆர் மாதிரி ஒருத்தர் ரூல் அவுட் ஆறானா நீ 3rd ஆல்ரவுண்டரே ஆடக்கூடாது, இன்னொரு ப்ராப்பர் பவுலர் ஆடணும். When I say an all-rounder, NKR is a genuine batsman. Washi is a very good batsman, so as Jadeja. Jadeja can bat 6. Washi can score 100 at 5 னு காமிச்சிருக்கான். ஓகேவா? Problem is that நீ NKR வச்சு நீ both basically what you have done is you have got one all-rounder out and you have got a two very normal kind of all-rounders backed up. So ஒரு bowler-ஓட slot-ஐயும் சாப்பிட்டுட்ட, ஒரு all-rounder-ஓட slot-ஐயும் நீ சாப்பிட்டுருக்க. அங்கதான் பிரச்சனையே வந்தது இந்தியாவுக்கு. அந்த இடத்துல இவங்க குல்தீப்க்கு போயிருந்தாங்கன்னா மேபி ஓகே, குல்தீப் இன் பிளேஸ் ஆஃப் அன்ஷுல் கம்போஜ் கூட would have worked better given that ஷர்துல் தாக்கூர் கூட நியூ பால் போட வச்சிருக்கலாம். அந்த கை கேன் சீம் a bit. ஷர்துல் தாக்கூர்ல எனக்கு தெரியல இன்ஜுரியா இல்ல இவங்களுக்கு பிரெயின் ஃபேட்னால போலிங் போட வைக்கலையா, 63 ரன்னிங் வாஷியே போலிங் போடல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். எனக்கு அதுவே பெரிய சர்ப்ரைஸ். டே வி ஆர் சீயிங் தட் கேஸ் அண்ட் அஸ்வின்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்ரா, என்னடா 63 போலிங் கொடுக்காம இருக்கீங்க. இல்ல அதுலயும் பாரு 63 ஓவருக்கு அப்புறமா வந்துட்டு லுக் அட் தி ட்ரிஃப்ட் வித் போத் தி விக்கெட்ஸ் which he got for Harry Brook and the other guy. 2 விக்கெட்டுமே வந்து இன்னொரு சர்ப்ரைஸ். Boss, you are taking the new ball, boss. 15 overs, like 7-8 overs old. He's been in a superb rhythm. New ball அவனுக்கு கொடுத்திருந்தா with a kind of same moment that he's going to get off the ball, that will bring in wickets, boss. என்ன பாஸ் பண்றீங்க? லீடர்ஷிப் குரூப் என்னதான் பண்றீங்க? நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சுன்ற மாதிரி இந்த லீடர்ஷிப் குரூப் என்னதான் ஆச்சு? பேட்ஸ்மேன்ஸ் மட்டும் உயிரை கொடுத்து இந்த டோர்னமெண்ட்டை சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு இன்னிங் சிராஜ் சேவ் பண்ணா, ஒரு இன்னிங் ஆகாஷ் தீப் சேவ் பண்ணா. மத்தபடி இது சீரியஸ் ஹஸ் பீன் ஆல் அபவுட் இந்தியன் பேட்ஸ்மேன். ஆமா, எனக்கு கேட்டா டாப் ரன் ஸ்கோரர்ஸ்ல உனக்கு பார்த்தனா கில் ஆல்மோஸ்ட் 700, ஜஸ்ட் 50 ரன்ஸ் அவே ஃப்ரம் இந்தியாஸ் ரெக்கார்ட், கவாஸ்கர்ஸ் ரெக்கார்ட். அதுக்கப்புறம் ஐ திங்க் ராகுல் ஸ்கோர்ட் 500, எக்ஸப்ஷனல் சீரீஸ். ஆஃப்டர் 46 இயர்ஸ் an Indian opener has crossed 500 runs in England. அதுக்கப்புறமா வந்து ஆமா ஐ திங்க் சோ. அதுக்கப்புறமா வந்து செகண்ட் வந்து ஜடேஜா has almost scored 500 runs. ரிஷப் பண்ட் has almost scored 400 plus runs. So இதுல ரிஷப் பண்ட் has played 2 innings less வேற. இந்த பாயிண்ட்ல வந்து எனக்கு தெரியலப்பா, I am not agreeing to this 3 all-rounders point. அது இன்னும் NKR இருந்தானே தக்கூரா இருந்தானே I agree. Jadeja is effectively playing as a batsman at number 6. Okay, you play Washi at number 7, fine. See, I don't know any team which does not have a strike bowler as your number 8 bowler. If Thakur is your strike bowler, please use him as your strike bowler. ஓவரே கொடுக்கறது கிடையாது. தக்கூர் வந்து பிரஸ் மீட்ல வந்து he saying that if I was given more chances I will bowl. தக்கூரும் கம்போஜும் put together have bowled less than Bumrah. Bumrah for the first time has almost, I think, his second highest in நினைக்கிறேன். In an innings he has bowled the second highest number of overs. First ever time he has given 100 runs. அது 100 runs. Number of overs he is second highest. So இது I understand he is your strike bowler and all that, but then everyone is your bowler, boss. I understand Bumrah can get a higher number of overs, but if you think that your 8 and 9, which is Kamboj and Shardul Thakur put together, is going to bowl only less than Bumrah, then why do you even take them if you don't trust them? சிராஜ் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து எக்ஸாஸ்ட் ஆகி ரூம் உள்ளே போயாச்சு. கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட், நாட் blaming him. Yes, bowled, he has had a good workload. But the concept of this 3 all-rounders, I don't agree at all. Unless you say that the 4th all-rounder, one of the all-rounders is your strike bowler. Let's say வந்து ஒரு அஸ்வின் வச்சுக்கோ. If Ashwin is one of these 3 all-rounders,
Okay, then I agree, and then I don't agree That's to how the I point see, that at least that's how I see Washington சுந்தர்பா. நீங்க ஃபர்ஸ்ட் வாஷிக்கு 20 ஓவர்ல ஓவர் கொடுங்க, அவன் ஃபைட் okay, எடுக்கல, அப்புறமா லெட்ஸ் கம் டு த டாபிக். ஆஷிக் 63 maybe ஓவர்ல கொடுத்துட்டு இஸ் நாட் ஏ ஸ்ட்ரைக் பவுலர்னு கிளைம் பண்ற, நான் ஒத்துக்க மாட்டேன். ஹி கேவ் ஹிம் இந்த 63rd yeah. ஓவர், 4வது ஓவர் விக்கெட் எடுத்தான், திருப்பி பேக் டு பேக் விக்கெட் எடுத்து கொடுத்தான், திருப்பி நீங்க பாலே கொடுக்க மாட்டீங்க கையில. First give him 25 overs like Virat Kohli gives. Then let's come to the conclusive topic of if it's a genuine all-rounder or wicketing all-rounder, என்னன்னு அப்புறம் வரலாம். See, almost 12 matches in which Washi has played, he has an average of batting average of 40 plus, and he has a bowling average of 25-26. இதுல வந்துட்டு வாஷி வந்துட்டு இதுல 12 மேட்சஸ்ல ஆல்மோஸ்ட் 5 or 6 matches he has played in Australia and England, and most of the matches without role clarity, in the sense ஒரு மேட்ச் 5 போய் ஆடு, ஒரு மேட்ச் 8 ஆடு, ஒரு மேட்ச் 9 ஆடு. I think he has performed everywhere every time. Yeah, maybe I agree. I think with the kind of performance in நான் சொல்றேனே ball which பிரச்சனை இந்த he மேனேஜ்மெண்ட் showed, கூட தான். சும்மா இங்கி பிங்கி பாங்கி போட்டு மியூசிக் சேர் ஆடிட்டு இருக்கானுங்க இந்த மேனேஜ்மெண்ட். பார்க்கலாம். So maybe next match I'm hopeful, at least I think one chance for Kuldeep. In fact, especially since Kuldeep made them dance in India, the same team. I know it's a completely different condition. என்ன தோணுதுன்னா, given that punt is definitely ruled out, they might play Washi at 5, Jadeja at 6 and Dhruv Jurel 7க்கு புஷ் பண்ணுவாங்கன்னு தோணுது. 7க்கு புஷ் பண்ணிட்டு we'll see. We'll discuss about the team combination in the next video. So coming to this match, the last segment, of course. So see, எனக்கு வந்து Stokes வந்து asking for a draw, no problem. He was completely within his rights. Jadeja telling that I will want to bat, I will want to continue. He's completely within his rights. What crossed the line was the frustration. I understand you're physically frustrated. What rights do you have to say, do you want to score 100 against Harry Brook? உன்னால முடிஞ்சா வேற யாரு, இவ்வளவு நாள் யாரு போட்டா, இவ்வளவு நாள் நான் அடிச்சு கஷ்டப்பட்டு அந்த மேட்ச் அந்த ஒரு நிலைமைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல வந்துட்டு இவருக்கு சப்போர்ட் வர ட்ராட் வந்து கமெண்ட்ரியில ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் த மேட்ச், ஆஃப் கோர்ஸ் நாசர் ஹுசைன் and all has said that they deserved the century. There's no doubt. The problem is not about not accepting the draw. The problem, both were right. Stokes was right asking for a draw. Jadeja was right asking to continue because he deserved the century. I mean, Washi's maiden test century. Okay. And how many? Jadeja's 7th century only. How many times? Century. Made in international century. So இதுல வந்துட்டு நீ வந்து ப்ரூக் கிட்ட அடிக்கிறியா, டக்கெட் கிட்ட அடிக்கிறியான்றலாம், it was very below the line. ரொம்ப வந்து கோழைத்தனமா இருந்தது. அது ஓம் பிரச்சனை, ஏன் பிரச்சனை, ஓம் பிரச்சனை இல்ல. அவனை கூட்டினா இங்கிலாந்து டெஸ்ட்ல bowling போட சொன்னா நான் ஆபிசி ரன் அடிக்க தான் செய்வேன். See, I understand you are tired. I was not happy with Gill and Gambhir. ரெண்டு கேப்டன் லாஸ்ட் ஹவர்ல சைன் ஆஃப் பண்ணனும்னா ரெண்டு கேப்டன் அக்ரி பண்ணனும். I wanted Gill to say, go bloody, have your pats, come back 10 overs. Bumrah and Siraj ஸ்டெப்பிங்க பாரு, 1.5 நாள் உள்ள உட்காந்துருக்கீங்க, திருப்பி 3 நாள் வெளில தான் உட்கார போறீங்க பிரேக்னு. எனக்கு 2 பேராவது மினிமம் மண்டே உடைக்கணும், ஒருத்தன் கையை உடைக்கணும், ஒருத்தன் காலை உடைக்கணும். 10 ஓவர், 4 ஓவர் ரிலாக்ஸிங் டைம், 6 ஓவர் புல்லட்ஸ். If Gill had said we wanted to bowl, England had no opportunity than to come and bat. Both the captains should agree. Gill should have said, we are batting, we are going to bowl for 10 overs, chase 100 runs in 10 overs, go play, come with your baseball helmets அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். பும்ரா கிட்ட போயிட்டு, நீ அடுத்த மேட்ச் நான் டிரா பண்ணிடுறேன், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஒர்க் லோட் மேனேஜ் பண்ணிக்கோ, ஆனா இன்னைக்கு 2 பேரும் எனக்கு ஹாஸ்பிட்டல் போனோம் சொல்லி உள்ள எடுத்துக்கணும். சிராஜ் கிட்ட ஒருத்தன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புன்னு சொன்னா அனுப்பிச்சிட மாட்டான்னு நினைக்கிறியா? அடிச்சு first time I can understand the frustration. This is the first time in an rain unaffected match baseball has gone for a draw. வாழ்க்கையிலேயே முதல் தடவை வந்து டிரான்னு வரும்போது வந்து அதுவும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்த கை கொடுக்க வச்சான் பத்தியா, அங்க நிக்கிறான்டான்ற மாதிரி. ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஒரு டிரா வந்து இவ்வளவு செலிப்ரேட் பண்றீங்களேன்னு நீ சொல்லலாம். But I think well deserved 5 sessions if you are able to bat out. Sorry, this was not a draw. 300 run lead அப்புறம் மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சீங்களா 0-2ல? I am sorry, this was not a draw. India has won in Old Trafford. And so let's hope that we win in Oval also and make the count 2-2, and hopefully we continue not losing series in England. Oval definitely India win பண்ணுவாங்க. இருக்கிற ரிதம்க்கும் அவங்களுக்கு இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கும் we'll just add salt to the wound தான் தோணுது எனக்கு. And I think they will have to take a relatively, I mean, of course, even us, Gambhir is confirmed. Jamie Orton has got added to the squad next match. Jamie Orton முதல்ல இருந்தே இருக்கான்டா. Hey, இன்னைக்கு தான் நான் படிச்சேன். They has got added to squad for 50. I think he was there. He got released to play some county matches. He is now added back. Anyway, fine.
So let's see. I think very very nicely set up for the last match. And one interesting point: all the four matches of the series have gone to the wire, gone to the last session of the fifth எல்லாமே day. எல்லாமே 20 டேஸ் ஆஃப் ஃபுல் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடி இருக்கானுங்க. So I think excellent series from that standpoint. Would draw, would loss, almost would I wouldn't say one-sided win, but yes, I think excellent This series. was We've a seen it all. one-sided win Hoping. the way Broad Stokes reacted. எனக்கு இன்னும் அப்படிதான் தோணுச்சு. Thank you, viewers. Thank you for the time. If you like the comment, please do like, comment, share, and subscribe. Follow Beyond Boundary. Thank you. Signing off.